உரோகல் ட்ரஸ்ட் தொடங்கின ஒரே நோக்கம் என்னன்னா, ஆதரவற்ற நிலையில் மரணிக்கக்கூடிய மனிதர்களை நல்லடக்கம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்யணும். இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 130லேருந்து 150 உடல்கள் நம்ம மாதந்தோறும் அடக்கம் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் சராசரியாக ஒரு 7000க்கும் மேற்பட்ட உடல்களை நம்ம நல்லடக்கம் செஞ்சுருக்கோம். மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா அன்புங்கிற ஒரு விஷயம். அது கிடைக்காம தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளோ கோடி பணம் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இடத்துல வாழ்ந்தாலும் சரி, மரணம் அனைவருக்குமானது. நிச்சயமா மரணத்துல நம்மளால ஜெயிக்கவே முடியாது. கடைசியா கொண்டு போகக்கூடியது 6 அடி குழி 5 அடி துணி. இதுதான் ஒரு மனிதன். என்னுடைய பேர் காலித் அஹமத். நான் உரோகல் ட்ரஸ்டுடைய ஃபவுண்டர். 2017ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கி அந்த உரோகல் ட்ரஸ்ட் தொடங்கின ஒரே நோக்கம் என்னென்னா, ஆதரவற்ற நிலையில் மரணிக்கக்கூடிய மனிதர்களை நல்லடக்கம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தொடங்கினோம். இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 130லேருந்து 150 உடல்கள் நம்ம மாதந்தோறும் அடக்கம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் சராசரியாக ஒரு 7000க்கும் மேற்பட்ட உடல்களை நம்ம நல்லடக்கம் செஞ்சோம். அதையும் கடந்து, இந்த ஆதரவற்ற மனிதர்களையும் கடந்து, பொருளாதாரத்தில் பின்தங்கிய மனிதர்கள் இன்றைக்கி வெளியூர்லேருந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு அரசு மருத்துவமனைக்கு வருவாங்க. ஊருக்கு கொண்டு போக முடியாத நிலைமையில் இருக்கும். வெளி மாநிலத்திலேருந்து இங்கே தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இறந்து போய்ட்டு அவங்களால ஊருக்கு கொண்டு போகிறதுக்கான வசதிகள் எதுவும் இருக்காது. அப்படிங்கிறப்ப அவங்க நம்மள்கிட்ட உதவிகள் கேட்டு வராங்க. மருத்துவமனையிலேருந்தே நம்ம நம்பர் கொடுப்பாங்க. வசதி இல்லை, ஏதாவது பண்ணி அவங்களுக்கு அவங்க மத முறைப்படி, இப்போ அவங்க என்ன மத முறைப்படி எனக்கு புதைக்கணும், எரிக்கணும், எது கேட்டாலுமே அவங்களுடைய மத முறைப்படி சாங்கிய சம்பிரதாயம் செஞ்சு நம்ம பண்ணி கொடுக்குறது தான் நம்மளுடைய ஒரு வேலையாக உரோகல் ட்ரஸ்ட் கடந்த ஒரு 7 வருடத்துக்கு மேலே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ரோட்டில் இறந்து போகக்கூடிய மனிதர்கள் இப்போ நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா சொந்தமாக ஒரு 7 வண்டி இருக்குது. அதில் 3 ஆம்புலன்ஸு, 4 அமரர் உறுதி இருக்குது. இப்போ ரோட்டில் இறக்கக்கூடிய மனிதர்களை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து அமரர் அறையில் வைக்கிறதுக்கும், நம்ம இலவசமாக ரோட்டில் அன்னோனாக யாரும் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இலவசமாக வண்டி கொடுக்குறோம். ஸோ இதுதான் உரோகலுடைய ஒரு முழு நேர ஒரு பணியாக இருக்குது. ஏன் இந்த விஷயத்தை நாங்கள் ரொம்ப தீவிரமாக வெறும் இளைஞர்களை வச்சு பயணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பாட்டிமாவை போய் ரெஸ்கியூ பண்ண போகிறோம், அம்மா நீங்கள் இங்கே ஒரு 2 மாதமாக இருக்கிறதா இங்கே கோயில் நிர்வாகத்துலேன்னு சொல்கிறாங்க, வெயிலாக இருக்குது, மழை பெஞ்சிச்சின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, நீங்கள் வாங்க ஹோம்க்கு, அவங்களும் உங்களை எங்கேயாச்சும் ஒரு நல்ல இடத்துல சேர்க்க. இல்லைப்பா, என் பையன் வரேன்னு சொல்லிட்டு போனால் நீங்கள் போங்க, என் பையன் என்னை கூப்பிட்டுப்பான். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே அந்த அம்மா அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ தன் பெத்த பிள்ளைகளாலே கைவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறப்ப அந்த இளைஞர்களுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை கொண்டு போய் காட்டுறோம். ஒருவேளை தான் அப்பா அம்மாவை இந்த மாதிரி விட்டால் இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்? எவ்வளோ பேர் நாங்கள்லாம் எவ்வளோ விஷயங்கள் இப்போ ரோட்டில் இறந்து போய் கிடக்கார் ஒருத்தர், அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ போராட்டங்கள் பண்ணுவோம். ஒரு 8 உடல்கள் அடக்கம் பண்ண போகிறோம். ஒரு பிரேத பரிசோதனை ஆகிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய தோலுக்குள்ளே ஒரு ஆதார் கார்டு இருக்குது. அந்த சதைக்குள்ளே அப்படியே காலெலாம் அழுகி போய் புழு வச்ச நிலமையில இருந்து இறந்து போயிட்டார். அவர் உடலை எடுத்து நாங்கள் தான் மார்ச்சரில் வச்சது போலீஸோட. அப்போ பிஎம் பண்ணுறோம், அந்த பாடியை எடுத்து அடக்கம் பண்ண போகிறோம், யாருமே உறவினர்கள் வரலன்னு சொல்லிட்டு. கடைசி நேரத்தில் பாருங்கள், அவருடைய அந்த கால் சதை, அந்த தோல் உள்ளக்க அப்படியே அந்த ரோட்லேயே கிடக்கிறனால வெயிலில் இதாகி அழுகி போய் அந்த உள்ளக்க ஒரு ஆதார் கார்டு ஒன்று கிடந்துச்சு. உடனே அந்த ஆதார் கார்டை எடுத்து பார்த்தா ஆதார் கார்டு திருவாண்டம் அட்ரஸை காட்டினுச்சு. அது அங்கே உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அடித்து அங்கேருந்து அந்த லோக்கல் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் நம்பரை வாங்கி அவங்க ஃபேமிலியை கடைசியில் ஒரு 1 ஹவரில் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அப்படியே திருப்பி ரிட்டர்ன் வச்சுட்டு மற்ற பாடியெல்லாம் எடுத்து அடக்கம் பண்ணிட்டோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அவ்வளோ மக்கள் வராங்க அந்த ஒரு உடலுக்கு. சொந்தக்காரங்க அவ்வளோ பெரிய குடும்பம். ஏதோ ஒரு சூழ்நிலைனால அவர் தவறி வந்துடுறாரு, இவங்களும் வீட்டுக்கு வந்துடுவாப்புல அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. ரோட்டில் இறந்து போயிடுறாரு. எடுத்து அடக்கம் பண்ணக்கூடிய கடைசி தருவாயில் அந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அவங்க பெத்த பிள்ளைங்கள்கிட்ட கொடுக்குறப்ப அதனுடைய மன திருப்திங்கிறது வாழ்க்கையில் வேறு எங்கேயுமே வராது. ஸோ இது மாதிரி அவ்வளோ வரலாறுகள். யாருமே இல்லாமல் வெறும் குழந்தை வெளிமாநிலத்துலேயே இங்கே பிரசவத்தில் குழந்தை இறந்துடும், என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சூழ்நிலையில் நிற்கிறப்ப அந்த மாதிரி மனிதர்களுக்கு தோள் கொடுத்து நம்ம நிற்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்மளை மாதிரி ஒரு பாக்கியசாலி வேறு யாருமே இருக்க முடியாது.
ஏன்னா கடைசியாக கொண்டு போக போகிறது ஒன்றுமே கிடையாது. 6 அடி குழி 5 அடி துணி, அதுதான் எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதான வார்த்தை. ஏன்னா நான் கடைசியாக மண்ணுக்கு போக போகிறேன், அந்த மண்ணு கூட எனக்கு சொந்தம் இல்லை. ஆனால் சொந்தம் இல்லாத இந்த உலகத்தில் நிரந்தரமாக வீடு இருக்கா, நிரந்தரமாக சொத்து இருக்கா, எல்லாமே கேட்டு வாழக்கூடிய ஒரு நிலைமையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு விடையாக தான் இந்த உரோகல் ட்ரஸ்ட் தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கு. மரணம் என்ற ஒன்றை அடையாதவர்கள் எவரும் இல்லை, மரணிப்போரிடமும் மனிதநேயம் பகிரும் அப்படிங்கிற ஒரு சொல்லோட எங்களுடைய பயணம் தொடரும். நன்றி. Actually, such an inspiration guy. So, Mr. Khalid Ahmed, it's really great honor for us for having you here. We invite you on the stage. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பல ஆசைகளோட பல இடத்துல பல பயணங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பரீன் சுல்தானா மேம் பேசியிருந்தாங்க நம்மளுடைய இலக்குகள் எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் எங்களுடைய ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் அதிராம்பட்டினம்ங்கிற ஒரு சின்ன கிராமம். முடித்தோடனே வெளிநாடு போயிடணும், அடுத்தடுத்த வாழ்க்கை பணத்தை தேடியான வாழ்க்கை தான் இருக்கும். அதை கடந்து இன்னைக்கு சமூகத்தில் நம்மளுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா 0. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி பல இடத்துல நம்ம பார்க்குறோம், பல இடத்துல நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நிறையா புரிதல் கிடையாது. அப்போ நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு விஷயம் என்னென்னா ரோட்டில் உள்ள மக்களை போய் சந்தித்தோம். ஏன்னா மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா அன்புங்கிற ஒரு விஷயம். அது கிடைக்காம தான் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தவன் எனக்கு அன்பு தருவானா, ஹாய்னு போட்டால் யாராச்சும் ஒரு ரிப்ளை கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த ரோட்டில் உள்ள மக்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்டப்ப, நான் செத்தா என்னை யார் எடுத்து அடக்கம் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம எவ்வளோ கோடி பணம் வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இடத்துல வாழ்ந்தாலும் சரி, மரணம் அனைவருக்குமானது. நிச்சயமாக மரணத்தில் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. அப்போ கடைசியாக கொண்டு போகக்கூடியது 6 அடி குழி 5 அடி துணி. இதுதான் ஒரு மனிதன் கடைசியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த மனிதர்கள் என்கிட்ட கேட்குறாங்க, நான் செத்தா என்னை யார் எடுத்து அடக்கம் பண்ணுவான்? பரீன் சுல்தான் நம்ம பேசுகிறப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, யாருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையை மாற்றும் தெரியாது. என் வீட்டில் எல்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க, நானும் போய் அமெரிக்காவில் உட்காந்து இன்றைக்கும் லட்சத்தை சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு மனிதர் கேட்ட வாழ்க்கை இன்னைக்கு தினம்தோறும் மார்ச்சரிக்கும் சுடுகாட்டுக்கும் மட்டும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிப்பு கொடுத்து தினம்தோறும், நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியாது, நாங்கள் ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 உடல்கள் எடுத்து அடக்கம் பண்ணுவோம். தினம்தோறும் இதை விட கொடூரமான ஒரு விஷயங்கள், ட்ரெயினில் அடிப்படக்கூடிய உடல்கள், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத உடல்கள், ட்ரெயினில் அடிபட்டு 10 துண்டு 15 துண்டான உடல்கள், தலை தனியாக உடல் பாகங்களை தேடுவோம். அந்த உடல்களை தினம்தோறும் மீட்டெடுத்து மார்ச்சரில் வைக்கிறது. இறந்து போய் 1 வாரம் ஆன உடல்கள், வெறும் புழு பூச்சி வச்சது. ஏன் அப்படின்னா, எங்கள் யாருக்கும் மது பழக்கமோ எந்த ஒரு தவறான பழக்கம் இந்த வேலையில் இருந்த கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த சமூகம் ஒரு மூடத்தனமான ஒரு வார்த்தை வச்சிருக்கு, இந்த வேலை செய்பவன் குடிச்சிட்டு தான் இந்த வேலை செய்வான்ட்டு. இன்ன வரைக்கும் நாங்கள் பெருமையாக சொல்லுவோம், எங்களுக்கு எந்த ஒரு சின்ன பழக்கம் கூட வாழ்க்கையில் கிடையாது. அப்போ நம்ம எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் சரி, நம்ம எடுத்திருக்கக்கூடிய இலக்கு ரொம்ப பெருசு. இந்த சமூகத்தின் மீது கொண்ட காதல் ரொம்ப பெருசு. கஷ்டமும் வரும், நஷ்டமும் வரும். நான் இந்த இடத்துக்கு வருவேனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் எங்கேயோ ஒரு இடத்துல நான் என்னுடைய வேலையை சரியாக செய்கிறனால இந்த இடத்துல என்னை கூப்பிட்டு கௌரவிக்கிறாங்க. அப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த சமூகம் ரொம்ப அழகானது. ஆனால் அதை இன்னைக்கு மனித சமூகம் ஒரு சாக்கடையாக ஒரு இடத்துல அழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எங்கேயோ ஒரு மனிதர்கள் என்ன போல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எது எதுக்கோ நான் உண்மையாக பெருமையாக சந்தோஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சிஎஸ்ஆர் எங்களுக்கெல்லாம் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா, ஏன்னா உடல் எடுத்து அடக்கம் பண்ணுறோன்னா சிஎஸ்ஆர்லாம் கிடையாது. நாங்கள் கையில் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து தான் நாங்கள் ரன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஒரு கம்பெனியுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல. அப்போ அதெல்லாம் தகர்த்து எங்களை மாதிரி ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாலமாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி கூறி விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி. நன்றிகள்.